சேலம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சர்வர் கோளாறு ஏற்பட்டதால் சான்றிதழ் பெற முடியாமல் வாகன உரிமையாளர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக போக்குவரத்து துறையில் 91 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், 56 பகுதி நேர அலுவலகங்கள், 22 சோதனைச் சாவடிகள் செயல்படுகின்றன. இதன் மூலம் பொதுமக்களுக்கு, அதாவது வாகனங்கள் புதுப்பித்தல், ஓட்டுநர் உரிமம் வழங்குதல், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் மற்றும் புதிய வாகனங்கள் பதிவு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள், 32 வகையான சலுகைகள் பொதுமக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது. சலுகை என்று சொல்றதை விட சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட ஆவணங்கள் புதுப்பித்தல் என நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த வட்டார போக்குவரத்துகளில் அதிகாரிகள் பற்றாக்குறை நீடித்து வந்த நிலையில் தற்போது இன்று, அதாவது திங்கட்கிழமை, வாரத்துக்கு முதல் நாள் திங்கட்கிழமை காலை 10 மணி முதலே ஆன்லைன் சர்வர் மக்கராகிவிட்டது. இதனால் வாகனங்கள் பதிவு செய்ய வந்த வாகனங்களும் சரி, புதிய தகுதி சான்றிதழ் பெற வந்த நீண்ட வரிசையில் காத்துக்கின்றன. இதேபோல் காலை முதல் வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சான்றிதழ் பெற வந்த லாரி உரிமையாளர் சந்துரு அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அவனை கேட்போம். நீங்க இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல இந்த பிரச்சனை உங்களுக்கு உங்க தொழில எந்த அளவுல பாதித்திருக்கு, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசிடம் எதிர்பார்க்குறீங்க? சார், இது ரெகுலரா வாரத்துல திங்கட்கிழமை முதல் நாள் எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். திங்கட்கிழமையா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், சர்வர் வேலை செய்யறது இல்லை. முக்கியமா சரியானபடி ஆட்களும் இல்லை. மோட்டார் வாகன ஆய்வுல ரொம்ப மிக குறைவா இருக்கிறாங்க. ஆர்டிஓவும் இல்லை. நீண்ட நேரம் வரிசையில் நிற்கிறதா இருக்குது வண்டி. திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு வண்டி கூட இது வரைக்கும் எஃப்சி ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை. கேட்டால் சர்வர் இஷ்யூ. இதனால் நாங்கள் சரியானபடி வண்டி ஓட்ட முடியல. வியாழன் வெள்ளிக்கு அப்புறம் இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாளாக எந்த வேலையுமே நடக்கலை. முக்கியமாக இன்னைக்கு திங்கக்கிழமை எந்த வேலையும் இது வரைக்கும் நடக்கலை. இதனால் தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து புது ஆய்வாளரை நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது வட்டார போக்குவரத்துகளுக்கு ஆய்வாளர் இல்லாததான் இந்த பிரச்சனையா, சர்வர் மக்கரானதுனால இந்த பிரச்சனையா, இல்ல இன்னைக்கு இந்த வாரம் தான் நடந்திருக்க? ஏற்கனவே அங்கம் வகிக்கக்கூடிய லாரி உரிமையாளர் சங்கம் இது குறித்து பலமுறை புகார் அளித்து நடவடிக்கை இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. லாரி உரிமையாளர்களுக்கு இந்த அசௌகரியம் எந்த வகையில உங்க தொழிலை பாதிச்சிருக்கு? தொழிலை பாதிச்சிருக்குன்னா, கடந்த 4 நாளாக எந்த ஒரு எஃப்சியுமே நடக்கலைங்க. 4 நாளாக நாங்கள் வண்டி நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த 4 நாளைக்கு நாங்கள் இஎம்ஐ கட்டணும், டாக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும். இதெல்லாம் எங்கள் தொழிலில் பாதிப்பு தாங்க. வாகன உரிமையாளர்கள், குறிப்பாக லாரி தொழில், மோட்டார் தொழில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக, எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலையிட்டு சர்வர்களை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.